நிறைய நிறைய எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறேவா அப்படின்ட்டு போய் நிற்கணும் அவர் முன்னாடி. இரண்டு விதமான நிலைகள் நமக்கு புரிந்தால்தான் எது எது புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அச்சோபதிகமும் திருவாசகமும் புரியும். திருவாசகத்தில் 51வது பதிகமான இதில் அனுபவ வழி அறியாமை முதல்ல ஆரம்பிக்கிறது என்னது? முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் சோவே. திருவாசகத்துல 51 பதிகங்களை எந்த வரிய, எந்த பாட்டை, எந்த பதிகத்தை நம்மளால தினந்தோறும் சொல்ல முடியுதோ இல்லையோ, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேன்னு சொல்லிட்டாலே 51 பதிகத்தையும் சொன்னதற்கு சமம். அத்தன் எனக்கு என்னது? அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே சொல்லிட்டேன்ப்பா. இன்னைக்கு காலையில் முடிஞ்சிச்சு. சாயந்தரம் ஒரு முறை சொல்லிடுறேன். 6 மணி ஆயிடுச்சு சொல்லிடுறேன். 8 மணி ஆயிடுச்சு சொல்லிடுறேன். எப்படி சொல்லணும்? அந்த அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேன்னு சொல்லும் பொழுது நம்மை உணர்ந்து சொல்ல வேண்டும். நம்மை உணர்ந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். என் கீழ்மை எப்பேற்பட்ட கீழ்மை என்பது, என் பெருமைலாம் என் முன்னாடி வந்து நிற்கக்கூடாது. என் பெருமைலாம் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பணத்திலையும் பொருள்லையும் அருள்லையும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது என் கண் முன்னாடி நிற்கக்கூடாது. அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இறைவா, என்னை தேடி என்னை ஆட்கொண்டு எனக்கு இந்த பணியை கொடுத்து உன் முன்னாடி திருவாசகத்தை சொல்ல வச்சேன்னா இதை விட எனக்கு வேற என்னையா வேணும் சாமின்னு சொல்லிட்டு போய் நிற்கணும் அவர் முன்னாடி. முதல்ல ஆரம்பிக்கிறார் அழகா, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேன். முத்தி நெறி அறியாத முத்தி நெறினா முத்தி நிறைய பேசிட்டோம். முத்தி நிறையன்னா இன்னைக்கு நிறைய பேசிட்டோம். முக்தியை பற்றி பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கான்னு கேட்டால் நேரம் கிடையாது. புரியுதுங்களா? அதை பற்றி பேசணும்னா அது பேசிக்கிட்டே போகலாம். முத்தி நெறி அறியாத, முத்தினா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோன்னு வேணா சொல்லலாம், ஒரு அறிமுகம் கொடுத்தோன்னு வேணா சொல்லலாம். அந்த முக்தி என்ற நெறியை அறியாத, முக்தி நெறி அறியாத, முழுமையடைய வேண்டுமே ஆனால் எப்படி என்ன செய்யணும் அப்படின்றது தெரியாதவர்கள். முழுமையடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்கள். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு. அவங்க யாரு மூர்க்கர்? உடாப்படியா இருக்கவங்க. எப்படி இருப்பாங்க? நான் சொன்னதுதான் உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், நான் சொல்றபடி செய், இதுதான் சரி அப்படின்னு சொல்றவர்கள் பேர் என்னது? மூர்க்கர். அப்படி மீறி செஞ்சா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதையும் மீறி நம்ம செய்யறோம்னு வச்சுங்க, ஏத்துக்க மாட்டாங்க. யார் அந்த மூர்க்கர்கள்? மாணிக்க வாசக பெருமான் யார சொல்றார்? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. முக்தி நெறி அறியாத மூர்க்கர். அப்ப அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்கள சுத்தி யார் இருந்திருப்பாங்க? மூர்க்கர்களா இருந்திருப்பாங்க. அவரை சுத்தி யார் இருந்திருப்பாங்க? மூர்க்கர்களா இருந்திருப்பாங்க. 51 பதிகங்கள்லையும் 658 பாடல்கள்லையும் யாரையாவது குறை சொல்லியிருக்காரான்னு கேட்டா கிடையாது. யாரையாவது குறை சொல்லியிருக்காரான்னு கேட்டா கிடையாது. அப்பேற்பட்ட மணிவாசக பெருமான் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. மூர்க்கர்கள் என்பது நம்மளுடைய 5 புலன்கள். மூர்க்கர்கள் என்றது யாரு? 5 புலன்கள். 5 புலன்களுக்கு என்ன தெரியல? முக்தி நெறி தெரியல. 5 புலன்கள் முக்தி நெறி தெரிஞ்சா பக்தி கிடைக்கும். முக்தி நெறி தெரிஞ்சா 5 புலன்களை எதை தேடி ஓடும்? பக்தியை தேடி ஓடும். முக்தி நெறி தெரியாத வரைக்கும் பக்தியை தேடி ஓடாது. அப்ப அவங்களெல்லாம் யாருன்னு சொல்றாரு மாணிக்க வாசக பெருமான் அப்படின்னு கேட்டா, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. ஏன் மூர்க்கரோடு என்ன சொல்றாரு? அவங்களோடையே நான் இருக்கேன். அவங்களுடைய நான் என் கூடிய யார் இருப்பா? மணிவாசர் கூடிய யார் இருந்திருப்பா? 5 புலன்கள் மும்மலங்கள். 5 புலன்களும் மும்மலங்கள். இந்த 5 புலன்கள் என்ன செய்யுது? மும்மலங்களை வர வைக்குது. 5 புலன்கள் என்ன பண்ணுது? மும்மலங்களை வர வைக்குது. அப்ப
முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. எல்லா பிறப்புகள்லையும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், முக்தி நெறினா என்னன்னு தெரியாம பெருமானே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த மூர்க்கரோடே போயிட்டு இருந்தேன். அந்த மூர்க்கர் எப்போதும் நாக்குக்கு சுவையா ஒரு உணவை கேட்குது, நல்ல உடம்புக்கு அழகா ஒரு ஆடையை கேட்டுச்சு, கண்ணுக்கு அழகா நல்லா பார்க்கறதுக்கு காட்சியை கேட்டுச்சு, நல்ல என்ன மட்டுமே புகழ்ந்து புகழ்ந்து பேசக்கூடிய சொற்களை மட்டுமே கேட்டுச்சு. இப்படி 5 புலன்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, அவனுக்கு பிடிச்சதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எவனுக்கு பிடிச்சது, இந்த பொய்யான உடம்புக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னதான் அந்த 5 புலன்கள் இந்த பொய்யான உடம்புக்கு தேவையானதை தேடி தேடி செய்தாலும் ஒரு நாள் இந்த உடம்பு விட்டுட்டு போறோன்ற அறிவு இருந்தும் அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தெரியும். யாருக்கு தெரியாதுங்க? எந்த உயிருக்கு தெரியாது மரணம். மரணம் இல்லை, மரணம் என்ற ஒன்று நமக்கு கிடையாது அப்படின்றது எந்த உயிருக்கு தெரியும்? பிறந்த எல்லா உயிர்களும் இறப்பதற்கு தான் பிறந்திருக்கிறது என்பது எல்லா உயிர்களுக்கும் தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. மரணம் என்ற ஒன்று உண்டு என்ற எந்த உயிருக்கும் தெரியல அப்படின்னா கல்லை எடுத்து காக்கா மேல அடிச்சா காக்கா பறக்காது. கல்லை எடுத்து காக்கா மேல அடிச்சா காக்கா பறக்காது. ஏன் பறக்குது காக்கா? பாம்பு நம்மளை பார்த்த உடனே ஓடுது, அதை நம்ம அடிக்க போறோம்னு ஓடுது. அது நம்மளை கடிக்க போகுது, நம்ம இந்த சைடு ஓடுது. அப்ப மரணம் என்ற அந்த சிந்தனை இறைவன் என்ன பண்றாரு, எல்லா உயிர்களுக்கும் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அப்ப முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. என்னதான் மரணம் என்று நான் என்னை காப்பாத்தி வச்சிருந்தாலும் ஒரு நாள் நான் என்ன ஆக வேண்டும், மரணித்து தான் ஆக வேண்டும். அப்ப அந்த மரணம் என்ற ஒன்று இருக்குன்றதை தெரிஞ்சும் கூட நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மூர்க்கரோடு மட்டுமே என்னுடைய பிறவியை நான் கடந்து கொண்டிருக்கிறேன். இந்த மூர்க்கரோடு மட்டுமே என்னோட பிறவியை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், கடந்துக்கிட்டு இருக்கேன். அது யாரோட செயல்? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. இது தெரியாத வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வேலை தான், நான் அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம். பத்தி நெறி அறிவித்து, பத்தி நெறி அறிவித்து. அப்ப எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னது, பத்தி நெறி. பத்தி நெறினா என்னது? மணிவாசக பெருமான் பத்தி, மணிவாசகன் வாழ்ந்த காலத்துல பக்தி நெறி அப்படின்றது சொல்றதுக்கு புத்தகம் இருந்திருக்குமா, குருநாதர் இருந்திருப்பாரா, இல்லை யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. பத்தி நெறிய மொத்தமாக கொடுத்துருக்காரு திருவாசகத்தில். பத்தி நெறிய மொத்தமாக கொடுத்துருக்காரு திருவாசகத்தில். பத்தி நெறி என்பது அதுதான், திருவாசகம் தான் என்னது, பத்தி நெறி. பத்தி நெறி அறிவித்து. பத்தி நெறி அறிவித்துனா பத்தி நெறி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைத்தல். பக்தி நெறின்றது என்னது, இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைக்கணும். நம்ம ஒப்படைக்கிறதுனா என்னது, போய் விழுந்து வணங்குறோம், விழுந்து வணங்கணும்னா உடம்பு அங்கேயே விட்டு வரோமா? வா 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 டைம் ஆகுது, உடனே அங்கேருந்து எழுந்து விழுந்தோம்ல, அந்த தூசி விட்டுச்சுல, அதையும் கொஞ்சம் அப்படி தட்டி விட்டுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு போகிறோம் இல்லையா? அதுவல்ல பக்தி நெறி. பக்தி நெறி என்பது என்ன அப்படின்னா இந்த உடம்பை கொண்டு போய் அவனிடத்தில் கொடுப்பதற்கு பேர் பக்தி நெறி கிடையாது. உள்ளம் முழுதும் அவனை நிரப்ப வேண்டும். அவன் உள்ளம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கான், அவன் தான் நிறைஞ்சிருக்கான்றத இந்த அறிவு ஒரு நிமிடம் கூட தவற விடாமல் அந்த சிந்தனையில் நிற்பதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தி நெறி. அந்த நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் வரிய கவனிங்க. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. நான் அப்படி போயிட்டு இருக்கேன், பத்தி நெறி அறிவித்து அப்படின்னா, பத்தி நெறி அறிவித்து அப்படின்னா நான் அப்படி போறேன். அந்த பக்தி நெறிய இன்னொருத்தர் யாரோ எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க. யாரு? இறைவன் கூப்பிட்டு சொல்றாரு. பக்தி நெறி அறிவித்த. பக்தி நெறியை அறிவிப்பவன் யாரு? இறைவன். பக்தி நெறியை அறிவிக்கக்கூடிய திருவாசகம் சிவம். பக்தி நெறியை நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய திருவாசகம் என்னது? சிவம். பக்தி நெறி அறிவித்து நமக்கு சொல்லித்தருது. எதை சொல்லித்தருது? பக்தி நெறியை. பக்தி நெறி அறிவித்து எப்ப உங்களுக்கு பக்தி நெறி அறிவிக்கப்படுகிறதோ பழவினைகள் ஆரம்பம். பழவினைகள் எப்ப இந்த பக்தி
நெறி உங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழவினைகள் உங்களை விட்டு விலகுவதற்கு தயார் நிலையில் இருந்தால் அந்த பக்தி நெறி உங்களுக்கு புரியும். அப்பதான் அறிவிக்கப்படும் இறைவனால. முடிஞ்சு போச்சு. இந்த பாட்டில் ஃபுல்லா நிரம்பின நீர் என்ன ஆயிடுச்சு? காலி ஆயிடுச்சு. காலியானா இந்த பாட்டிலை தூக்கி என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். இதனுடைய வேலை, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இது என்ன பணிக்காக இதை நிரப்பி வச்சிருந்தோமோ அது முடிஞ்சு போச்சு. இறைவனும் நம்மளை அப்படிதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்காவது ஒரு பாட்டில் தான் நிரம்புது, எனக்கு 5 பாட்டில் நிரம்புதுங்க. அப்ப நான் எங்க போய் நிக்க? உங்க கூட எங்க கூட எல்லாம் இல்ல. இதுதான் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இறைவன் என்ன காமிக்கிறாரு? வெயிலையும் நிழலையும் காண்பிக்கிறார். வெயிலையும் நிழலையும் காண்பிக்கிறார். ஏன்? அப்பதான் வெயில் வெப்பம்னு புரிஞ்சுக்க முடியும், நிழல் குளிர்ச்சின்னு புரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த எண்ணம் வருது இல்ல, இங்க இருக்கிற வரைக்கும் அந்த சிந்தனை இருக்குதுங்க, வெளியே போனா மாறிடுற சிந்தனை வரும் பொழுது என்ன அர்த்தம்? மாறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இங்க உள்ள வருவதற்கு நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்றது. அதான் பழவினைகள் பாரும் வண்ணம் என்ற சொல்லுக்கு அதுதான் பொருள். என்னது? அந்த பழவினை நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? துரத்திக்கிட்டே இருக்கு, பிடிச்சி நிறுத்தி வச்சுக்கிட்டே இருந்தது. ஆமா, அது பழவினைகள்ன்ற வார்த்தை அவ்வளவு முக்கியமான வார்த்தை, நல்லா கவனிக்கணும். பழவினைகள் அப்படின்றது என்னதுன்னா 2 பொருள் வரும். பழ அப்படின்னா பழமை, பழ அப்படின்னா என்ன அர்த்தம்? பழமைன்னு அர்த்தம். பழமை என்ற பழ அப்படின்ற இன்னொரு சொல்லுக்கு இன்னொரு பொருளும் உண்டு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பழுத்த பழம். பழுத்த பழம் என்ன ஆயிடும்? மரத்திலிருந்து அவ்வளவு, அது வந்த வேலை முடியுதுன்னு அர்த்தம். அப்படி பழவினை என்பது வினை பழுத்து விட்டது என்பது பொருள். அந்த வினை பழுத்து விட்டது அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்றது அர்த்தம். சுழிக்கு வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? பழவினைகள் பாரும் வண்ணம். பெருமான் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி நெறியை எனக்கு அறிவித்து என்னுடைய பழவினையை என்ன பண்ணாரு? பாரும் வண்ணம். பழவினையிலிருந்து என்னை விளக்கி பக்தி நெறியை கொடுத்தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னா, சாமி முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடே முயன்று கொண்டிருந்தேன். மணிவாசக பெருமான் யாரையும் கையை காட்ட மாட்டார். என்ன சொல்லிட்டாரு? தாமே தமக்கு விதியும் தாமே தமக்கு விதி வகையும், தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும். யாம் யார் எமதார் என் பாசம் யார், என்ன மாயம் இவை போக. அப்படி மணிவாசக பெருமான் என்ன சொல்றது கிடையாது யாரையும். நம்மெல்லாம் அழகா சொல்லிடுவோம், ஏன் இன்னைக்கு லேட்டா வந்தீங்க? இதனாலதாங்க லேட்டு. ஏன் இன்னைக்கு இதை செய்யல? அதனால அவனால தாங்க, அவன் வரல நான் செய்யலைங்க. முதல்ல கை எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கை எப்போ இப்படி வருதோ அப்பதான் நம்மெல்லாம் எதை தேடி வந்திருக்கோம்னு அர்த்தம்? பக்தி நெறியை தேடி வந்திருக்கோன்றது அர்த்தம். முதல்ல பிழையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரணும். அந்த பிழையை நான் தான் செய்தேன், இனி அந்த பிழை நான் செய்யக்கூடாது அப்படின்னா அந்த பிழையை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கணும். ஆமா, அதனால அப்படி ஒரு தன்மை எப்போ நமக்கு வருதோ அப்பதான் நம்மளால அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். அப்ப முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. மாணிக்க வாசக பெருமான், சாமி நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நான் திருவாசகம் மட்டும்தான் சாமி பாடிக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த 4 பேர் இருக்கானுங்களே என் கூட, இவனுங்க தான் சாமி என்னை பிடிச்சி இழுத்து போட்டானுங்க அப்படின்னு சொன்னாரான்னு கேட்டா இல்ல. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வனை. அந்த மூர்க்கர் என்பது எனக்குள்ளேயே இறைவன் பொருத்தி வைத்த அந்த 5 புலன்களும் மலங்களும் என் வினையும் இத்தனையும் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூர்க்கர்கள். எல்லாம் அது ஏன் மூர்க்கர்னு சொல்றாரு அப்படின்னா, மூர்க்கர்னு எப்ப சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பெருந்துறைகளை மெய்யை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னவா தெரிஞ்சது அவருக்கு? மூர்க்கர். இதெல்லாம் யாரு? இதெல்லாம் மெய்யோடு என்னை ஒட்ட விடாம தள்ளி தள்ளி நிக்க வைக்குதுன்னா இவர்கள்லாம் மூர்க்கர்கள். அப்ப முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் மண்ணும். அடுத்த வார்த்தையை கவனிக்கணும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. என்னது அரணம்? சித்தம்னா
இங்கே தான் உள்ள கிடக்குது. இந்த சித்தம் அப்படின்றது இந்த அறிவு. இந்த அறிவு உள்ளதான் கிடக்குது. என்ன இருக்குது? நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நீத்தல் விண்ணப்பத்தில் படித்தோம் இல்லைங்களா? நீத்தல் விண்ணப்பத்தில் பேசணும் இல்லையா? இந்த வினையினுடைய கரு எங்க இருக்குது? நம்மளுடைய அறிவில் இருக்குது, சித்தத்தில் இருக்கு. அந்த வினையினுடைய அந்த கரு அந்த 5 புலன்களை கருவியாக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மலங்களை செய்ய வைத்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்ம செய்யறதெல்லாம் என்னது? மலங்கள். ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3த்துல தானே உழன்றுட்டு இருக்கோம். ஆணவம், கண்மம், மாயை. அதுல இருந்து நம்மளால வெளியே வரவே முடியலையே இல்லையா? அப்ப சித்தமலம் அருவித்து. அப்ப ஒவ்வொரு படியா சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். என்னது அப்படின்னா, நான் முக்தி நெறி அறியாதவனாக இருந்தேன், மூர்க்கரோடு இருந்ததுனால எனக்கு அந்த முக்தி நெறி தெரியல. அப்படி இருந்த என்ன பெருமான் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள்லாம் கொஞ்சம் தூர தள்ளி வச்சுட்டு, பழவினைகள் போயிடுச்சுனாலே இந்த இடம் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடம் காலி ஆயிடுச்சு. அந்த இடத்துல யார் வரணும்? இறைவன் வரணும். அப்ப வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே அங்க என்ன கடந்தது? அழுக்கா கடந்தது இல்ல, அது என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். சித்தமலம் அறிவித்து. சித்தமலம் அறிவித்து இந்த சித்தத்துல இருந்த மலத்தை எல்லாம் அறுத்து தூர போட்டுட்டு சிவமாக்கி எனையாண்ட. எப்ப இந்த சித்தமலம் அறுக்கப்படுகின்றதோ அன்றே சிவம். அன்றே நம்மளாம் யாரு? அதுக்கு முன்னாடி நம்மளாம் சிவத்தால் அவன் ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மலம். அவன் ஆட்டி படைக்கிறான். நம்ம இப்படி எல்லாம் செய்ய, இதெல்லாம் பண்ணு, இந்த பிறப்பு எடுத்து இதெல்லாம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்புறான். ஆனா எப்ப நம்ம தூய்மையானவன், எப்ப நம்ம ஞானி ஆகிறோம், எப்ப நம்ம முழுமை அடைகிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முக்தி நெறி அறியாத மூர்க்கரிடம் இருந்து விடுதலை வேண்டும். முதல்ல அங்கிருந்து நம்ம அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். விடுதலைன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டாலே நீங்க விடுதலை பெற்றுடலாம். முக்தி அந்த மூர்க்கர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் பக்தி நெறினா என்னன்னு நமக்கு தெரியணும். பக்தி நெறி எப்ப தெரியும்? பழவினைகள் அறுபடும் பொழுது பக்தி நெறி நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. பக்தி நெறி தெரிஞ்ச உடனே சித்தமலம் அறிவிக்கப்படும். சித்தமலம் அறிவிச்சாலே என்ன ஆயிடும்? சிவமாக மாறிவிடலாம். சிவமாக மாறினதுக்கு அப்புறம் என்ன வேணும்? சிவமா மாறியாச்சு, அதுக்கப்புறம் என்ன வேணும்? அவ்வளவுதான். அதுதான் முக்தி, அதுதான் முழுமை, அதுதான் முக்தி. சிவமாயாச்சு அப்படின்னா இந்த அக 5 புற 5 புலன்கள் என்ன பண்ணாது? செயல்படாது. மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்துறையில சிவபெருமானால் ஆட்கொண்ட பொழுதே, அன்றே என்னை ஆட்கொண்ட பொழுதே என் உடல் பொருள் ஆவி எல்லாம் ஆட்கொண்ட பொழுதே கொண்டாயில்லையோன்னு கேட்கிறார். எல்லாமே என்ன பண்ணிட்ட? எடுத்துக்கிட்ட. என்னது? எப்போ? திருப்பெருந்துறையில ஆட்கொண்ட பொழுதே மாணிக்க வாசக பெருமானுக்கு ஒரு அற்புதம் நிகழ்த்தப்படுகிறது. அவருடைய ஆன்மா தனியாகவும் அவருடைய உடல் தனியாகவும் பிரித்து காண்பிக்கப்படுகிறது. அங்கேயே நடக்குது. அங்கேயே பார்க்கிறார். இது வேற, இது வேற, இது அழிய போறது, இது இறைவனை நோக்கி ஓடுது, இறைவனை நோக்கி ஏங்கிட்டு இருக்கிறது. இது என்னது? அழிய போறதுப்பா. ஆனா இதுவும் இறைவன் தந்தது, இதுவும் இறைவன் தந்தது. இதை நீ இந்த பிறவி வரைக்கும் இது உபயோகப்படணும், இந்த பிறவி வரைக்கும் உபயோகப்பட்டு கீழே போட்டுட்டு வரணும். ஒருவேளை இறைவனுடைய திருவருள் இந்த பிறவியில் இந்த சட்டையோட நீ வரணும் அப்படின்னா இந்த சட்டையோட நீங்க வந்துடலாம். அதுதான் அங்க சொல்றார். சிவமாக்கி எனையாண்ட அப்படின்னு அழகா சிவமாக்கி எனையாண்ட அப்படிங்கிறார். சிவமாக்கி எனையாண்ட. ஏன்? நான் அனுபவிச்சேன், நான் சாப்பிட்டேன்னு தானே சொல்ல முடியும். அந்த நீ எப்படிப்பா சொல்ற அது கசக்குதுன்ட்டு, நான் கடிச்சு பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியல. அப்படி சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோடு. எப்படி எப்படியோ கிடந்த எண்ணெய் நல்லா தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல இங்க நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம், தாம் இன்மை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார். நான் தனக்கு அன்பு இன்மை, என்னுடைய அன்பு உன் மீது எவ்வளவுன்றது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். ஆனா சுத்தி நின்று பார்க்குறவங்களாம் என்ன நினைச்சுக்கிறாங்க? பயங்கர பெரியாள் போல் இருக்குப்பா இவரு, சாமி கூப்பிட்டு அவருக்கு உபதேசம் பண்ணி அவருக்கு இத்தனை பெரிய ஞானத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா பெரியாள் போல் இருக்க அப்படின்னா, அவர் சொல்றார் மாணிக்க வாசக பெருமான், நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். நம்ம 2 பேருக்கு தெரியும். நான் உன் மேல எவ்வளவு பக்தி வச்சிருந்தேன், நீ எவ்வளவு பெரிய கருணையை என் மேல பொழிஞ்சன்றதெல்லாம் நம்ம 2 பேருக்கு தெரியும் சாமி. அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோ.
அவ்வளோ பெரிய இறைவன் என்னை தடுத்து ஆட்கொண்டு கொடுத்த பணி புரிய வச்சிருக்கணும் சிவபெருமான் மாணிக்கவாசக பெருமானுக்கு. எப்போ? சிவமானதுக்கப்புறம். என்னது? நீ இவ்வளவு நாள் இங்க செஞ்சது என்னது? திருவாசகத்தை திரட்டி தருவதற்காக தாயா உன்னை அங்க நிறுத்தினேன். என்னைக்கு சொல்லியிருக்கணும்? அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேன்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட. என்னை எப்ப சிவமாக்கி என்னை ஆண்டாரோ அப்போ புரிஞ்சது என்னை ஏன் அந்த எஞ்சிய வினையோடு நிறுத்திட்டு போனாரு அப்படின்ட்டுன்னு. இது இறைவன் கைகளில் ஊழி காலத்தின் போது கூட இந்த திருவாசகம் இறைவன் கைகளில் நிற்க போகிறது அப்படின்னா, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அது முடிவு. துவக்கத்தை நினைச்சு சொல்லணும், முடிவை நினைச்சு சொல்லணும். என்னது? இத்தனை நாள் இறைவா நீ செய்ததெல்லாம் வேற யாராவது எனக்கு செய்ய முடியுமா? நான் எதையோ கேட்டு எங்கெங்கேயோ போய் நின்னேன், கொடுத்தாங்க கொடுக்கல, அது வேற விஷயம். கொடுக்கும்போது அவங்கள புகழ்ந்தேன், கொடுக்காத பொழுது நீ எல்லாம் ஒரு தெய்வமானு திட்டினேன். ஆனா பெருமானே, உன்னை பாடியதில்லை, உன்னை பேசினது கிடையாது, உன்னை தேடனதில்லை, நீ என்ன தேடி வந்தையே. மற்ற தெய்வத்துக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். மற்ற தெய்வங்களை நம்ம தேடி போய் வணங்கணும். சிவபெருமான் தேடி வந்து வணங்க வைப்பார், தேடி வந்து வணங்க வைப்பார். நம்ம வணங்கணும். அங்கே யார் இருப்பா? நான் வந்தேன், கோயிலுக்கு வந்தேன், கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இவரு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் தேடி வந்து அவன் நம்மை வணங்க வைத்தால் தான் அவனை வணங்க முடியும். அல்லாம இது நடக்காது. அப்பேற்பட்ட ஒவ்வொரு செயலையும் உணர்ந்து உணர்ந்து சொல்லணுமே. ஏன்னா அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அத்தன்னா எனக்கு அம்மையுமானவன், அப்பனுமானவன், குருவானவன், எல்லாமும் ஆனவன். அவன் எல்லா உறவுக்கும் அவன்தான். அத்தன் எனக்கு அருளியவாறு, எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. யாருக்கு கிடைக்கும் இது? ஏன் எப்ப இதை சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் கண்ணு முன்னாடியே நிறைய முனிவர்கள் தவம் இருக்கிறாங்க, நிறைய தேவர்கள் இயங்குகிறார்கள், நிறைய மெய்யடியார்கள் இறைவனை நினைத்து இறைவா எப்படியாவது என்ன கூட்டிட்டு உன்னோட சேர்த்துடு சாமி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அத்தனை பேர் அங்கேயே நிற்க என்னை பணிகொண்டாய் அப்படிங்கிறார். என்ன பண்ண? என்ன கூவி பணிகொண்டாய். எப்படி என்ன எப்படி கூப்பிட்டாராம்? என்னை கூவி. கூவினா கண்டுக்காம நிக்கிறது. அங்க ஒருத்தர் கண்டுக்காம நிக்கிறாரு, அப்பா இங்க வாப்பான்னும் போது அவர் திரும்பி பார்ப்பார்ல, உன்னதான்ப்பா கூப்பிடுறேன் இங்க வாப்பா. கூவி, என்னை கூவி பணிகொண்டாய். அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அப்பேற்பட்ட பெருமான், அப்பேற்பட்ட அந்த அப்பன் எனக்கு அருளிய அருளை இந்த உலகத்தில் எந்த உயிர் பெற்றிருக்குமோ தெரியாது. பெறமாட்டாங்கன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த உயிர் பெற்றிருக்குமோ, ஆனா எனக்கு கிடைக்குது. இதுக்கு எல்லா உயிருக்கும் கிடைக்கக்கூடியது இல்லைன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கக்கூடியது இல்லை, இறைவன் தீர்மானிக்கக்கூடிய உயிர்களுக்கு அது கிடைக்கிறது. அப்போ இது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்ட்டு தனக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை, தனக்கு கிடைத்த அந்த இறைவனின் இறை அருளை, தனக்கு கிடைத்த அந்த இறைவனின் அருளாரமுதத்தை பருகிய மாணிக்க வாசக பெருமான், அந்த சுவையை உணர்ந்த மாணிக்க வாசக பெருமான், இது எப்படிப்பா எனக்கு கொடுத்தேன்னு கேட்கிறார். இதை எப்படி எனக்கு கொடுத்த? நான் அதற்கு தகுதியான ஆளா? இப்படி நான் சிவமாவதற்கு தகுதியான ஆளா? இத்தனை நாள் நான் செய்த எல்லா வினைகளும் நான் அப்படியே எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அது இருக்குதே ஒரு லிஸ்ட். பாழுக்கு இறைத்தேன், எத்தனையோ காலம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே அப்படிங்கிறது. பரம்பரனை பணியாது. எத்தனையோ காலம் உன்னை பணியாம இருந்திருக்கனே இறைவா, எத்தனையோ காலம் உன்னை தேடாம இருந்திருக்கனே. ஆனா அத்தனை காலங்களிலும் நான் தேடாவில்லை என்றாலும் நீ தேடி தேடி வந்தல்லவா என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டே வந்திருக்க? செதுக்கிட்டே வந்திருக்க. என்னை செதுக்கிட்டே வந்து இன்னைக்கு ஒரு கூர்மையான ஞானம் மிகுந்த ஒரு முழுமையடைந்த உயிராக என்னை மாற்றி இந்த திருவாசகத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் அவரை வச்சு உதிர வச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஆன்மா எப்பேற்பட்ட புண்ணியமான ஆன்மாவாக இருந்திருந்தால் இறைவன் திருவருள் அதுக்கு கிடைக்கப்பெற்று
அதன் மூலமாக திருவாசகம் இங்கே வரப்பெற்று அந்த திருவாசகத்தை எத்தனையோ 1000 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு உட்கார்ந்து அதை பேசும் பொழுது உருகி பேசுகிறோம் அப்படின்னா, கசிந்து உருகி பேசுகிறோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய அந்த சூக்குமமான அந்த அந்த செயலை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இது மணிவாசக பெருமானை மடைமாற்றுவதற்காக மட்டும் கொடுக்கப்பட்ட வாசகம் அல்ல. இது போன்று இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் அந்த உயிர்களெல்லாம் ஒரு நாள் என்ன அடையணும்? உய்வடையணும் அப்படிங்கிறார். இந்த உயிர்களெல்லாம் என்ன ஆகணும்? ஒரு நாள் உய்வடையணும். உய்வடையணும் அப்படின்னா அதற்கு ஒரு சாதனம் வேணும். பல சாதனங்கள் இருக்கு உய்வடைவதற்கு. எளிதாக ஒரு சாதனம் வேணுமே, ஆனால் அதை திருவாசகமாக பிழிந்து கொடுக்க வேண்டும் என்று மணிவாசக பெருமானை ஆட்கொண்டு அந்த மணிவாசக பெருமான் மூலமாக இந்த திருவாசகத்தை கொடுத்து அதை நம்ம கைகளில் இந்த பிறவியில் அதை கொடுத்து அதை பாட வைத்தும் பேச வைத்தும் சிந்திக்க வைத்தும் இருக்கிறான் என்றால் இறைவனுடைய பெருங்கருணையை நாமும் உணர வேண்டும் இந்த இடத்துல. ஏன்னா நம்மளும் என்ன பண்ணியிருக்காரு சிவபெருமான்? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயலாமல் 3 மணி நேரமாக நிறுத்துறாருல்ல. நன்றி சொல்லுவோம். ஒரு வாரம் ஓடிட்டு வருது இல்லையா? பெரிய விஷயம் அதுதான். அது அந்த அந்த அறிவை அந்த அந்த எண்ணத்தை வர வைப்பதற்கு இந்த மாதிரி கவலைப்படுறதே பெரிய விஷயம். அதுதான் நான் சொன்னேன், கிடைக்கல, இன்னும் வரலையே, இன்னும் நான் வெளியவே நிற்கிறேனே, திரும்ப திரும்ப வெளியே போயிடுற சிந்தனை வந்துட்டாலே நீங்க வருவதற்கு தயாராக இருக்கிறீங்கன்றது தான் அர்த்தம். புரியுதுங்களா? அல்லாத உயிரை என்ன பண்ணாது, அதை பற்றி ஆட போங்கடா பைத்தியக்காரனுங்களா, போய் சண்டே போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எங்கேயோ போய் உட்காந்துட்டு அதையோ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன் நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமல் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்போமோ தெரியாது. எத்தனை நாள் உயிரோடு இருந்தாலும் எத்தனை நாள் மரணம் எப்போனாலும் நமக்கு வரப்போகுது. ஆனால் மரணம் வரும்பொழுது, அந்த நொடி வரும் பொழுது எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஏக்கம் வருமா? ஏக்கத்தை கண்டிப்பாக கொடுப்பாராம் இறைவன். என்னது? உலக உயிர்களை நினைச்சு ஏக்கம் வரும். அது வரைக்கும் உயிர் போகலைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உலக உயிர்களை நினைத்து ஏக்கம் வரும். அது வரைக்கும் உயிர் இன்னும் அந்த உடம்பை விட்டு போகல. அந்த உயிர் அந்த உடம்பை விட்டு பிரியும் பொழுது, பெருமானே தப்பு பண்ணிட்டேனே, இத்தனை நாள் உன்னை சிந்திக்கலையே சாமி, நான் எதையோ தொட்டுட்டு உடனே திருவாசகத்தை தொடலையே சாமி, உன்னை பேசலையே சாமி, உன்னை பாடலையே சாமி, அப்படியே கையோட பிடிச்சி கூட்டு போயிடுவாரான். வா, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட சிந்தனையை இறைவன் நமக்கு இந்த பிறவியில கொடுத்ததுக்கு இறைவனுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி வழிபடுவதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நேரம் இருக்கா? நேரம் இருக்கு. இன்னும் ஒன்று போடலாமா? நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோ. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேன். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேன். பத்தி நெறின்னு முன்னமே சொல்லியாச்சு. நெறினா என்னது? பத்தி நெறி தான். பத்தி நெறி அல்லாத எந்த நெறியை நீங்கள் கடைபிடித்தாலும் அது நெறி அல்லாத நெறி. பத்தி நெறி அல்லாத எந்த நெறியை நீங்க பின்பற்றுபவராக இருந்தாலும் அது நெறியல்லாத நெறி அப்படிங்கிறாரு மாணிக்கம். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேன். ஒருவேளை இந்த வழியா போனா இறைவனை பார்த்துடலாமா? ஒருவேளை இதை மாதிரிலாம் செஞ்சா இறைவன் நம்மளை பார்த்துருவாரா அப்படின்னு நம்மளா ஏதாவது ஒரு சிந்திச்சுக்கிட்டு பண்றது இல்ல. இவங்கிட்ட வந்து நிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுவும் அந்த தெய்வம் இருக்குதே, அந்த தெய்வம் அள்ளி அள்ளி கொடுக்குமா அப்படின்ட்டு அப்படி போனாலும் அது நெறியெல்லாம் நெறி. அட போங்க, சாமியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மனுஷன் வந்தான், சாப்பிட்டான், செத்தான், இதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நாத்திகத்துல போறோமா அப்படின்னா இதெல்லாம் என்னது? நெறியல்லா நெறி, நெறியல்லாத நெறி. ஏன் இதெல்லாம் வருது? இறைவனுக்கு தெரியாதா? நல்லா புரிஞ்சுக்குங்களேன். ஏன் இறைவன் வந்து இத்தனை பேரை வந்து பக்தியோட படைச்சிருக்கான், இத்தனை பேரை பக்தி இல்லாம படைச்சிருக்கான் அப்படின்னு பல பேர் நிறைய முறை கேள்வி கேட்பாங்க இல்லையா? அந்த கேள்வி ஏன் இறைவன் தானே, கடவுள் தானே, அவர் என்ன பண்ணிருக்கலாம்? படைக்கும் போதே அவரை வணங்குற மாதிரி படைச்சிருக்கலாமே. படைக்கும் போதே எல்லாருக்கும் அந்த புத்தியோட படைச்சிருக்கலாமே.
பத்தி நெறியோடய படைச்சிருக்கலாமே. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் எப்படி வெப்பம், குளிர், மழை எல்லாமே தேவையோ, 5 பூதங்கள் தேவையோ, அதுபோல இந்த உலகம் இயங்குவதற்கு, இந்த உலக உயிரெல்லாம் உயிர்வடைவதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாசிட்டிவும் இருக்கணும், நெகட்டிவும் இருக்கணும், நல்லதும் இருக்கணும், கெட்டதும் இருக்கணும். நம்ம எதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தருதோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறோம், நல்லதுன்னு சொல்லிடுறோம். எதெல்லாம் என்னை கவலைப்படுத்துதோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன், கெட்டதுன்னு சொல்றேன். இறைவனுடைய பார்வையில் அது நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. அதெல்லாம் என்னது? கருணை, திருவருள், இறைவனுடைய திருவருள். ஒரு எதிரியை படைக்கிறான் நமக்கு, அவன் தான் பார்த்துட்டு தான் இருக்கான். எதிரி நமக்கு பாவம் செய்யறான்றது அவருக்கு தெரியுது. நம்ம வேற போய் அவர்கிட்ட லெட்டர் எழுதி கொடுப்போம், சாமி அவன் என்ன இப்படிலாம் பண்றான் சாமி. அவர் அமைதியாக சிரிப்பார், கம்பெனிரியா அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு அதெல்லாம் புரியாது. நம்ம என்னமோ போய் அது வேடிக்கையாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லும் பொழுது, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்காக கொஞ்சம் உள்ளே போய் சொல்லுங்களேன். உங்களுக்காக சொல்வதற்கோ எனக்காக சொல்வதற்கோ இங்கே யாரும் கிடையாது. ஒவ்வொரு உயிரோடையும் இறைவன் நேரடி தொடர்பில் இருக்காரு. அவங்கவுங்க என்ன பண்ணிக்கலாம், நேரடியாகவே தொடர்பு கொள்ளலாம். நீங்க தொடர்பு இல்லைனாலும் எப்போதும் அவர் உங்களோட நேரடி தொடர்பில் தான் இருக்கார். அவருக்கு தெரியாததே இல்லை. சாமி கிட்ட போய் நம்ம தனியாக போய் சொல்ல வேண்டியது இல்லை, சாமி எனக்கு இப்படிலாம் நடக்குது, இந்த பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வைய, செய்யறதே அவர் தான். இதெல்லாம் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெறியல்லா நெறி. இதெல்லாம் தான் என்னது? நெறியல்லா நெறி. அப்போ நெறினா என்னது? அப்போ நெறியான நெறினா என்னது அப்படின்னு கேட்டா, அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது, அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது. பெருமானே நீதானே கொடுத்த, வாங்கிக்கிறேன். பெருமானே திருப்பெருந்துறையில என்னை ஆட்கொண்ட, ஏத்துக்கிட்டேன். பெருமானே என்னை விட்டுட்டு போயிட்ட, ஏத்துக்கிறேன். பெருமானே என்னை திரும்ப போய் மன்னர் இடத்துல பணிய வைத்தாய், மன்னர் இடத்துல போய் மன்னர் எனக்கு என்ன கொடுத்தாரு, தண்டனை கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். பெருமானே அங்கிருந்து நீயே வந்து அங்கிருந்து திரும்ப என்னை மீட்டு கொண்டு வந்த, ஏத்துக்கிட்டேன். பெருமானே என்னை தேடி தில்லை வரைக்கும் வான்னு சொன்னேன், ஏத்துக்கிட்டேன். பெருமானே தில்லையில வந்து பாடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் என்னை கூப்பிடல, அதையும் ஏத்துக்கிறேன். பெருமானே என்னை கூப்பிட்டுக்கிட்டே ஏத்துக்கிட்டேன். ஏன்? மாணிக்க வாசக பெருமான் எங்கேயும் வேண்டாம் என்ற சொல்லை உபயோகிக்கவில்லை, வேண்டாம் என்ற சொல்லை உபயோகிக்கவில்லை. எதை உபயோகிச்சிருக்காரு? வேண்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லா இடத்துல என்ன சொல்லியிருப்பாரு? வேண்டேன் என்பது வேற, வேண்டாம் என்பது வேற. வேண்டேன்னா வேண்டாமுக்கு சமம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. வேண்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கேட்க மாட்டேன். வேண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நீ தந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், நீ தரவில்லை என்றாலும் தா என்று கேட்க மாட்டேன். ஏன் சாமி தரலைன்னு கேட்க மாட்டேன். அதுக்கு பேர் என்னது? வேண்டேன். அப்படி போறார் மாணிக்க வாசக பெருமான். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நெறி. அதுதான் என்னது? நெறி. இறைவன் முன்னாடி இறைவன் தருவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேன். பெருமானே, இந்த அறிவு இல்லாத வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், எதையோ நல்ல நெறின்னு நினைச்சிட்டேன்ப்பா, எதையோ நல்ல நெறின்னு நினைச்சிட்டேன். அது இறைவனை வணங்குவதாக இருக்கலாம், மற்றொரு தெய்வத்தை வணங்குவதாக இருக்கலாம், மற்றொரு சம்பிரதாயமா இருக்கலாம், இல்ல இறைவன் அல்லாத கொள்கையாக இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு வழியில போய் இறைவனை பிடிக்கணுமா, இல்லை இறைவனை பிடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சிந்தனையா, எதுவாக வேணாலும் இருக்கலாம். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேன். என் வேலை என்னது அப்படி நினைக்கிறதா என்னோட வேலையா இருந்தது. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். சிறுநெறிகள் சேராமே. எதெல்லாம் சிறுநெறிகள்? எப்போ ஒன்று சின்னதுன்னு சொல்லுவோம், எப்போ ஒன்று பெருசுன்னு சொல்லுவோம். சின்னது பெருசுன்னு எப்போ எதை சொல்லுவோம்? அளவீடுல ஒன்று ஒன்றை விட பெரியதாக இருந்தால் மற்றொன்று என்னவா இருக்கும்? சின்னதா இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு பொருள் வந்து எதை கொண்டு போய் வச்சாலும் அது பெருசா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுதான் பெருசுன்னு அர்த்தம். ஒரு பொருள் எதை கொண்டு போய் அது முன்னாடி நான் நிறுத்தினாலும் அதுதான் பெருசா தெரியுது, மற்றதெல்லாம் சின்னதா தெரியுதுன்னா அதுதான் பெருசுன்னு அர்த்தம், அதுதான் பெரியதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க உலகத்தில் எந்த நெறியை தேடி சென்றாலும்,
எந்த நெறியில் இறைவனை அடைவதற்காகவோ அல்லது இறைவன் இல்லை என்ற கொள்கையோடோ அல்லது வேறு ஒரு கொள்கையோட வாழ்வியல்ல நான் நல்லா வாழ வந்தேன்ப்பா, எனக்கு வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி சிந்தனையோட போனாலும் அத்தனை நெறிகளும் இறைவன் எனக்கு அறிவித்த பக்தி நெறிக்கு முன் சிறுநெறி. அத்தனை நெறியும் இறைவன் அறிவித்த பக்தி நெறிக்கு முன். அப்ப சிறுநெறி இந்த பெருநெறி வந்து நின்னா என்ன ஆகும்? ஹைட்டா இருக்கவர் முன்னாடி வந்துட்டாருங்க, குள்ளமா இருக்கவர் பின்னாடி நிற்கிறார். யார் தெரியுவா? அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. சிறுநெறிகள் என்னிலிருந்து மறைய வேண்டுமே, ஆனால் பெருநெறி என் முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா சிறுநெறி மறைஞ்சு போயிடும். அதான் சொல்றாரு, நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனம். நெறியல்லாத நெறிகள் எல்லாம் சிறுநெறிகள், நெறியல்லாத நெறிகள் எல்லாம் சிறுநெறிகள். சிறுநெறிகள் சேராமை. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை. நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் சிறுநெறின்னு எனக்கு சொல்லி புரிய வச்சு அதெல்லாம் திரும்ப என் கூட சேராம, சிறுநெறிகள் சேராமே என்ன சேரும் பண்ணும்? திருவருளே சேரும் பண்ணும். திருவருளே சேரும். எப்ப அதெல்லாம் சிறுநெறிகளான்னு தெரியும்? திருவருள் வந்து முன்னாடி நின்றுச்சுன்னா. அது சிறுநெறியை பற்றி கவலை நமக்கு ஏன் வரப்போகுது? இல்லைங்க, இந்த நாள்னா கோயிலுக்கு போயிடணும். நீ போடா, இங்க இருந்தே பார்ப்பேன் அவரை. இங்க இருக்காரா அவர் இங்க இருந்தே என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க, இத்தனை முறை பூஜை செய்யணும், நீ பண்ணுங்க. இல்லைங்க, பூஜைலாம் செய்யவே தேவையில்லைங்க, அதெல்லாம் எதுக்குங்க, நீ இரு. எனக்கு என்னது? சிறுநெறிகள் என்னை சேராமே திருவருளே சேரும். திருவருளே அழுத்துறாரு பாருங்க. திருவருளே அப்படின்னா அதை தவிர வேறொன்று உள்ள இல்லை, அதை தவிர வேறொன்று உள்ள வரல. எனக்கு திருவருளே சேரும் வண்ணம். குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை. எனக்கு குறியொன்றும் இல்லாத அப்படின்னா எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு. குறியொன்றும்னா குறியொன்றும் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா, சொல்லற்கு அறியான். அவன் ஆனா பெண்ணா அழியா தெரியாது, விலங்கினமா மனித இனமா பறவை இனமா பாம்பினமா தெரியாது, சோதி வடிவினா காற்று வடிவினா மலை வடிவினா யாவையுமாய் அல்லையுமாய் என்றார் மாணிக்கவாசக பெருமான். எப்படி? யாவையுமாய் அல்லையுமாய். சாதாரணமான வார்த்தை இல்லை, ரெண்டே வார்த்தை தான், ஆனா அத்தனையும் புரிய வச்சிடும். யாவையுமாய் அல்லையுமாய். யாவையுமாய்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அவன் தான். அல்லையுமாய்னா என்ன அர்த்தம்? எதுல நீங்க இல்லைன்றீங்களோ அந்த இல்லைன்னு சொல்ல வைக்கிறதா அவன். எதை நீங்க இல்லைன்னு, அதுல இல்லைங்க அந்த நாயில இல்லைங்க எங்க சாமி இருக்க போறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்ல வைத்தவனும் அவன் தான், அந்த இல்லைன்ற பொருள்ல ஒளிஞ்சிருக்கவனும். யாவையுமாய் அல்லையுமாய் அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை எல்லாம் சிவம் விதைத்தது உள்ள. சிவம் என்ன பண்ணிச்சு அவர்கிட்ட? சொல்லு, இதெல்லாம் உண்மை. என்னது? இல்லைன்னா இறைவனை புகழ்ந்து பாடணும்னு என்ன சொல்லணும்? இல்லைன்றதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாதுயா, இல்லைன்னா யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? யாவையுமாய் அல்லையுமாய், இன்பமுமாய் துன்பமுமாய். இன்பமும் அவனே துன்பமும் அவனே, நன்மையும் அவனே தீமையும் அவனே. அப்படி சொல்ற ஒரே ஒரு நூல் திருவாசகம். புரிஞ்சுக்கிங்க. ஏன் இதை சொல்லாதனால தான் ஒவ்வொரு புத்தகமா கையில் எடுத்துட்டு போய் முன்னாடி அவர்கிட்ட எதை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம்? இந்த பதிகத்தை பாடிடுறேன் சாமி, எனக்கு நல்லதை மட்டும் கொடுத்துரு, என்னுடைய கெட்டதெல்லாம் போயிடணும், என்னுடைய கஷ்டமெல்லாம் போயிடணும். ஏன் இப்படி சொல்லணும்? நன்மை தீமையும் நீ நன்மையும் நீ. அப்பனா என்ன அர்த்தம்? பெருமானே தீமையும் நீன்னா சிவமை யாராவது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? வரக்கூடிய சிவத்தை யாராவது வேண்டான்னு சொல்ல முடியுமா? துன்பத்திலே இறைவன் இருக்கான், இன்பத்திலே இறைவன் இருக்கான், ரெண்டுத்தையும் வா சாமி. இது வலிக்கும், இது சுகத்தை கொடுக்கும். ரெண்டுமே நிலையானது கிடையாது. ரெண்டுமே என்னது? மருந்து. இதுல இருந்து வெளியே போக போறோம். இந்த பிறப்பை கடக்கிறதுக்கு தேவையான மருந்து அது. அப்ப ரெண்டுத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிரிச்சு பார்க்க கூடாது. அப்படி நெறியல்லா நெறிதன்னை
நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். சிறுநெறிகள் சேரும் வண்ணம். திருவருள் மட்டுமே என்னிடத்தில் சேரும் வண்ணம் என்ன ஆகுதான்? சிறுநெறிகள் எல்லாம் இறைவன் என்ன பண்றாரு? சேராம தள்ளிவிட்டுறாரு. சிறுநெறிகள் சேராம. அப்ப இனிமேல் திருவருள் எனக்குள் வந்ததனால சிறுநெறிகளை நோக்கி நான் செல்ல மாட்டேன். இதுல இருக்கானா சாமி, அதுல இருக்கானா எப்படின்ற சிந்தனை எனக்கு இனிமே கிடையாது. சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு. குறியொன்றும் இல்லாத அவனுக்கு என்ன கிடையாது? இங்க தாங்க இருக்கான், இப்படி தாங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. அவன் எல்லாத்துக்குள்ளேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கான். அப்படி இருக்கவன குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு. ஒரு பொருள் இங்க மறைஞ்சிருக்கு, ஒரு பொருள் இங்க மறைஞ்சிருக்கு. அந்த பொருள் என்ன செய்யுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க உட்காந்துருக்கீங்க, அவர் கோபி ஐயா ஏதோ ஒரு மேஜிக் செஞ்சு அவர் என்ன பண்ணிடுறாரு, இங்க இன்விசிபிள் ஆயிடுறாரு, எனக்கு தெரியாம ஆயிடுறாரு. அவர் எனக்கு கவனிக்கிறாரா, திட்டுறாரா, இல்ல பேசிக்கிட்டு இருக்காரா, இல்ல அவர் என்ன செயல் செய்துட்டு இருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுமா? அப்ப மறைந்திருக்கக்கூடிய பொருள் என்னால என்ன பண்ண முடியாது, அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத என்னால தெரிஞ்சுக்க முடியாது. குறியொன்றும் இல்லாத அவனுக்கு என்ன கிடையாது? இன்ன தன்மையன், இந்த உருவம் என்பது அவனுக்கு கிடையாது. அவன் உருவமும் அருவமும் அரு உருவமும் அவன் எல்லாத்துலயும் இருக்கான். அப்ப அவன் எங்கேயா இருக்கான், என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத கேட்டா எப்படிங்க நான் சொல்றது அப்படின்னு கேட்டா, எப்படி என்னால சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அழகா சொல்றாரு மாணிக்க வாசக பெருமான். குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு. அவன் இன்ன தன்மையன் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியாது. என்ன செய்யறான்றதை எனக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கான். அவன் என்ன செய்யறான்றதை எனக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கான். கூத்தன் தன் கூத்தை எனக்கு. அவனுடைய கூத்து என்னன்றதை எனக்கு புரிய வைக்க. அவன் என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கான்றதை எனக்கு புரிய வைக்கிறான். இந்த உலகத்தை எப்படி இயக்கிட்டு இருக்கான்றதை எனக்கு புரிய வைக்கிறான். கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம். அந்த கூத்தை அறியும் வண்ணம். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவபெருமானுடைய ஆட்டம் என்னன்னு யாராவது தெரிஞ்சுக்க முடியுமான்னா தெரிஞ்சுக்க முடியாது. யார் சொன்னாதான் தெரிஞ்சுக்க முடியும்? அறியும் வண்ணம். அதான் அறியும் வண்ணம் அப்படின்னா அவன் நமக்குள்ள புகுந்து அதை உணர வைக்கணும், உணர்த்தணும். அவன் உணர்த்தும் பொழுதுதான் அது என்ன நம்மளால என்ன பண்ண முடியும், உணர முடியும். அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் வருவார் அச்சோவை. சிவபெருமானுடைய நாட்டியம் என்ன, சிவபெருமானுடைய கூத்து என்ன, சிவபெருமானுடைய வேலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, வேற ஒரு நெறியை நோக்கி நம்மளால ஓட முடியாது இல்லையா? வேற ஒரு நெறியை நோக்கி ஓட முடியுமா? என்னை இங்க நிக்க வச்சவனா வந்தா அங்க நிக்க வச்சவன. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெவ்வேறு பிறவிகள்ல வெவ்வேறு மனுஷனா பிறந்திருப்பேன், வெவ்வேறு நாட்டில் பிறந்திருப்பேன், வெவ்வேறு மதத்தில் இருந்திருப்பேன், வெவ்வேறு கொள்கையில் இருந்திருப்பேன். ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நான் என்ன ஆகி வர வேணும், இறைவனிடத்தில் புகுந்தே ஆக வேண்டும். இறைவனிடத்தில் நான் என்ன பண்ணி ஆகணும், இறை நெறியோடு புகழணும். அப்ப அந்த நெறியை எனக்கு இறைவன் என்ன பண்றான், எங்கெங்கயோ இருந்து எப்படி ஒரு மரத்திலிருந்து செடியிலிருந்து மரமாகி, மரத்திலிருந்து பூவாகி, பூவிலிருந்து பிஞ்சாகி, பிஞ்சிலிருந்து காயாக வரத்துக்குள்ள, காயிலிருந்து கனியாக வரத்துக்குள்ள அது எத்தனை தட்பவெப்ப நிலையை சந்திக்குது. அது எத்தனை தட்பவெப்ப நிலை, வெயில், மழை, பனி, காற்று அத்தனையும் சந்திக்குது இல்லையா? சந்திச்சதுக்கு அப்புறம் தானே அது கனியாம இருக்கு. அப்படித்தான் இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லா உயிர்களும் எங்கெங்கேயோ நின்று எங்கெங்கேயோ போய் கடைசியில் எங்க தஞ்சம் அடையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் திருவடியில் தான் சேர வேண்டும். உங்களுக்கு எல்லாம் பைப்பு வேற வேற பைப்பு தான் போட்டிருக்கிற பைப்பு. ஆனா போய் விழக்கூடிய இடம் ஒரே ஒரு கடல்ல தான் போய் விழுந்தாகணும், ஒரே ஒரு கடல்ல தான் போயிட்டு விழுந்தாகணும். ஆகையினால அதுக்குதான் மாணிக்க வாசக பெருமான் எந்த ஒரு இடத்துலையும் 51 பதிகங்கள்லையும் எந்த புற சமயத்தினரையும் சாடியது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பெருமானே என்னை ஈசன் என்று சொல்ல வைத்த நீதான் அவர்களை வெவ்வேறு நாமங்களில் இருந்து அவர்களை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறாய். அதனால அவங்க எண்ணிக்கை இதெல்லாம்
ஈசன் தான் அப்படின்றது புரிஞ்சுக்கக்கூடிய நிலை அந்த நிலைக்கு வரணுன்றது தீர்மானிக்க வேண்டியவன் யார் அப்படின்னு கேட்டா நீ. என் கையில் அது கிடையாது. அப்படி புரிந்து கொண்டதனால கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவார். அறியும் வண்ணம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அறியும் வண்ணம்னா ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகம் எடுத்து இப்போ நிறைய ஒரு திருமுறைகள்லாம் இருக்குது, எல்லா திருமுறைகள்லாம் எடுத்து படித்த உடனே அதில் இருக்க வார்த்தைகள்லாம் புரிஞ்சிருதா? அந்த பாடலில் என்ன சொல்ல வராங்கன்றது தெரிஞ்சிருதா? அப்போ என்ன பண்ணுறாங்க? அறியும் வண்ணம் ஒருத்தர் சொல்கிறாங்க, இது இதற்காக பாடப்பட்டது, இப்படி பாடப்பட்டது, இந்த சூழலில் பாடப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா? அப்படி அந்த அறியும் வண்ணம் இறைவன் நமக்கு சொல்லி கொடுப்பாராம். அவங்க அதை சொன்னாதானங்க, நல்லா புரியுற மாதிரி சொன்னாதானே மண்டையில் ஏறும். ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லிட்டு போயிட்டோன்னு வச்சுங்க, மண்டையில் ஏறுமா? ஏறாது. அப்போ நம்ம உள்ள அதை புகுத்தணும் அப்படின்னா அது எப்படி வரணும்? ஒரு உணவு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா அது சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தானே அது வாய்க்குள்ளே போட முடியும் இல்லையா? இப்போ இவ்வளோ பெரிய லட்டு செஞ்சாச்சு, அதை உடைக்க கூட முடியாது. சாப்பிட்றனா சாப்பிட முடியுமா? உடைக்கவே முடியாது. சாப்பிட்றனா சாப்பிட முடியுமா? அப்போ அதை உணவு அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணி தர்றாங்க, தயாரித்து தருவதனால் நம்ம அதை என்ன பண்ண முடியுது, நமக்குள்ள கலக்க முடியுது. அப்படி சிவபெருமான் என்ன பண்றாராம், அவனுடைய கூத்தை நாம் அறியும் வண்ணம் நமக்கு அவன் உருவாக்கி தருகிறான். அந்த நெறிய, அது என்ன நெறி, என்ன நெறியில வந்தால் என்கிட்ட வர முடியும். அப்போ அதை எப்போ அதை பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், எப்படி ஒரு உணவு சமைப்பதற்கு கால அவகாசம் தேவையோ, பல பொருட்கள் தேவையோ, அத்தனையும் சேர்த்து தானே அந்த உணவு சுவையாக தயாராகிறது. அது போல தான் நம்மை, இந்த உயிரை உய்வடைய வேண்டுமே ஆனால் அவன் பல இடத்துல ஊற வச்சு பல இடத்துல நம்மளை எங்கெங்கே போட்டு காய வைக்கணுமோ அங்கெல்லாம் போட்டு காய வச்சு, எங்கே எடுத்துகிட்டு குளிர வைக்கணுமோ அங்கே கொண்டு குளிர வைக்கிறான். புரியுதுங்களா? அந்த குளிர்விக்கின்ற நிலைக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அறியும் வண்ணம். அவனுடைய கூத்து எப்பொழுது நமக்கு இந்த அறிவுக்கு எட்டுகிறதோ அப்பொழுது நமக்கு ஒரு முறை நல்லா புரிஞ்சுக்குங்க, இறைவனுடைய கூத்தை புரிந்து கொண்டு உணர்ந்து விட்டமே ஆனால் நம்ம ஆடுற கூத்து நம்மளை விட்டு ஓடி போயிடும். நம்ம ஒரு கூத்து ஆடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அது நம்ம விட்டு ஓடணும் அப்படின்னா இறைவனுடைய கூத்து எப்பொழுது நமக்கு அறியப்பெறுகிறோமோ அப்பொழுது நாம் ஆடுகின்ற கூத்து நம்மை விட்டு ஓடி நான் எனது என்ற எண்ணம் நம்மை விட்டு மாய்ந்து எல்லாம் இறைவன் செய்வியல் என்ற திருவருளை நம்மாலும் பெற முடியும். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய கூத்தை நானும் அறியும் வண்ணம் அருளியவாறு, இந்த பெருமான் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. சிவபெருமானுடைய கூத்தை எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியுமா, எல்லாராலையும் உணர முடியுமா அப்படின்னா முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி காட்சி தராரு. மாணிக்க வாசக பெருமானுக்கு தன் கூத்தை முழுமையாக தெரிவித்தார் என்பதை மாணிக்க வாசக பெருமானே பதிவிடுகிறார். ஐயன் அவனுடைய கூத்தை நான் அருளியவாறு எனக்கு அறியும் வண்ணம் அருளினார் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அருளை மாணிக்க வாசக பெருமான் பெற்றதாக இந்த திருவாசகத்தினுடைய 51வது பதிகமான அச்சோ பதிகத்தில் 2வது பாடல்ல பதிகிறார். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்வருவார் அச்சோ. பெருமானே, எனக்கு நீ கொடுத்த இந்த திருவருளை யார் பெற முடியும் அப்படின்னு இந்த திருவாசகத்தை எந்த உயிர்களெல்லாம் படிக்குதோ, எந்த உயிர்களெல்லாம் கேட்குதோ, எந்த உயிர்களெல்லாம் பாடுதோ அந்த உயிர்களுடைய வாயிலிருந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி என்ன வந்துடும், ஆர் பெறுவார் அச்சோவே வந்துருமா? ஆர் பெறுவார் அச்சோவே. திருவாசகத்தினுடைய அன்னைக்கு சொன்னதுதான் முதல் வார்த்தை இருக்கு பாருங்க, நமச்சிவாய வாழ்க அப்படின்ற வார்த்தை. கேலி செய்யணும்னு திருவாசகத்தை ஒருத்தன் தொட்டா கூட முதல்ல அவன் படிக்க வேண்டிய வார்த்தை என்னது? நமச்சிவாய வாழ்க. இறைவனை வாழ்த்திட்டு தான் அதை படிக்கணும், இறைவனை வாழ்த்திட்டு தான் அதை போகணும். அதுபோல இது என்னையா எனக்கு தரப்போகுது அப்படின்னு யாராவது ஒருத்தன் கேட்டா கூட 51வது பதிகத்தை படிக்கும் பொழுது ஆர் பெறுவார் அச்சோவே என்றதை சொல்லி ஆகணும். ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அந்த உயிர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அந்த உயிருக்கு பொருந்தும், அந்த உயிர் சொன்னதாக ஏற்றுக்கொள்ளப்படும். தெரியாம சொல்லும் போதே அப்படின்னா உணர்ந்து சொன்னா பெருமானே இந்த பாக்கியத்தை எனக்கு நீ கொடுத்ததுக்கு இதை போல யாருக்குப்பா கிடைக்கும்? எத்தனையோ உயிர்கள் நம்மோடு பிரயாணம் செய்யுது,
இப்பயும் இருக்குது. இப்பயும் எத்தனையோ பேர்கிட்ட கொஞ்சம் குறைவாரம் நல்ல ரொம்ப இறுக்கமான உறவோடு இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் நம்ம பேசுகிறத உட்காந்து கேட்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இறைவன் தீர்மானிக்கிறான் இது யாருக்கு போய் சேர வேண்டும், எந்த உயிர் இதில் உள்ளே வரணும், எந்த உயிர் இதில் முழுகணும், எந்த உயிர் இந்த அருள்மழையில் நனையணும் அப்படின்றத இறைவன் தீர்மானிப்பதால் இறைவன் தேர்வு செய்த உயிர்கள் இந்த பதிகங்களை எல்லாம் காதார கேட்கிறது. அந்த உள்ளம் மகிழ்கின்ற அளவுக்கு, அகம் மகிழ்கின்ற அளவுக்கு அவங்கெல்லாம் என்னத்தப்படுகிறாங்க, ஆனந்தத்தை பெற முடிகிறது. ஐயா இங்கே சொன்னது இறைவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடியது. இறைவனுக்கு மொழி என்பது கிடையாது, ஒரே ஒரு மொழி தான். உணர்த்துதல் என்பது மொழி, உணர்தல் என்பது மொழி. உணர்தல் என்பது இந்த உயிர்களுக்கான மொழி, உணர்த்துதல் என்பது இறைவனுக்கான மொழி. அவர் நம்மக்கிட்ட பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ணி உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் உணர்த்துறதெல்லாம் நம்மளால உணர முடியும். கேட்டாலும் சரி, இங்கே உட்காந்து என்னை சொல்ல வைக்கிறது நீங்கள்லாம் எப்படி கேட்கிறீர்களோ அந்த மாதிரி என்னையும் அங்கே உட்கார வச்சு தான் இறைவன் கேட்டுருக்கானே தவிர நான் இதை சொல்வதாக அர்த்தம் இல்லை. ஏன் அப்படின்னா அதை ருசிக்க தான் நமக்கு தெரியும் எவ்வளோ உள்ளே போச்சு அப்படின்றது. இன்னும் அதை முழுசாக இன்னும் உள்ளே கொண்டு போகலை அப்படின்றத உணர முடியுது. அதனால் அதுதான் அது இறைவனுடைய திருவருள் இங்கே உட்கார வச்சு நம்ம மூலமாக இதை இங்கே கொட்டுதே தவிர, சொன்னது போல அந்த பழமையிலேயே இப்படி தான் இருக்கணும், இதை தான் கும்பிடணும், இப்படி தான் வழிபடணும் அப்படின்றத சொல்லி நம்மளை அப்படியே நிறுத்திவிடக்கூடாது. அதை அப்படி நிறுத்திவிடக்கூடாது. அந்த மாதிரி இதுதான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிறுத்திடாமல், அப்படி நிறுத்தி இருந்தாலும் இறைவன் நம்ம கையில் இதை கொடுத்து நம்மளை மடைமாற்றி இல்லை அதை தாண்டி ஒரு வழி இருக்குது, இதுதான் பக்தி அப்படின்னு நமக்கு கொடுக்கறது தான் திருவருள். இப்படி நமக்கு அத்தனை எனக்கு அருளியவாறு 6 பேர்வார் அச்சவேனா ஏதோ ஒரு சிந்தனையோட எப்படியோ நின்று நம்ம முன்னோர்களே நம்ம பெற்றவர்களே நம்மளை அப்படி வளர்த்திருந்தாலும் இன்னைக்கு நமக்கு இறைவன் இந்த மாதிரி ஒரு நெறியை கொடுக்குறாரு. இதுதான்ப்பா நெறி, அதெல்லாம் சிறு நெறிப்பா, அதெல்லாம் சிறு நெறி, இதுதான் மெய் நெறி அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் என்று சொல்லி இறைவன் கொடுத்த செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். இறைவன் திருவருள் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறோம், அது எப்போதும் நம்ம கூட தான் இருக்குது. அது